10th mathsல exercise 6.4ல first sum. From the top of a tree of height 13 meter. The angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு டீயை ஏசிடின்னு எடுத்துகிட்டேன், நீங்கள் ஏபின்னு கூட எடுத்துக்க, நான் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு ஏபிசிடின்னு கன்சிடர் பண்ணதுனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் இது என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிடி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ட்ரீன்னு எடுத்துக்கிறீங்க. நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது செகண்ட் ட்ரீயோட ஹைட்டு, அது ஏபி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ட்ரீயோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13. ஓகேவா, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஃபஸ்ட்டு எலிவேஷன் அப்புறம் டிப்ரெஷன். ஓகேவா, எங்கே டாப் ஆஃப் த ட்ரீ, அந்த ட்ரீயோட டாப்பில் இருந்து இந்த வந்து 13 மீட்டர், அந்த ட்ரீயோட டாப்லேருந்து அந்த செகண்ட் ட்ரீ இருக்கு இல்லையா, அதை மேலேயும் பார்க்குறாங்க கீழேயும் பார்க்குறாங்க. மேலே பார்க்கும்போது எலிவேஷன், கீழே பார்க்கும்போது டிப்ரெஷன், அப்படி தானே. அப்போது இதான் அவரோட ஐசைட் அப்படின்னா, ஐசைட்லேருந்து மேலே பார்க்கும்போது டாப்பை பார்க்கும்போது எலிவேஷன், கீழே பார்க்க டிப்ரெஷன், அவ்வளோதானே. அப்போ எலிவேஷன் டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி, 45. ஸோ இதோட வேல்யூ 45 டிகிரி. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதே செகண்ட் ட்ரீயோட கீழே பாட்டமை பார்க்குறாங்க. இங்கே பார்க்குறாங்க பாட்டமை, டிப்ரெஷன், இதான் ஐசைட்டா. அப்போ இங்கேருந்து கீழே பார்க்குறாங்க அப்படின்னா இதோட வேல்யூ அளவு 30 டிகிரி. இது லைன் போய் இந்த சைடு டோன் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ இது 30 டிகிரி. ஓகேவா, அப்போ இது 13 மீட்டர் அப்படின்னா இது ஒரு 13 மீட்டர். வேறு ஏதாவது இருக்குங்களா, இல்லை. இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் கிடைக்குதுல, இது மீட் ஆகுதுல, அந்த பாயிண்ட்டுக்கு நேம் ஏபிசிடி இருக்கிறதுனால ஈடு நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, போடலாமா, கவனிங்க. 2 ட்ரையாங்கிள் இருக்குதா, இன் ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா. பிடிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், பிடிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இதில் வந்து பிங்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே தானே. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் ஏஇசி, இன் ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சி வந்து 45 டிகிரி. ஓகேவா, இதுக்கு தான் டேர்ன் டீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், இதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறது அட்ஜஸ்டன்ஸு. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், அதுக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அட்ஜஸ்டன்ட், அப்படி தானே. அப்போ எப்படி போடுவீங்க, டேர்ன், அப்போது டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு சிடி பை பிடி. ஓகேவா, அடுத்து இங்கே டேர்ன் 45 டிகிரி ஈக்குவல் டு, இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதுல, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஇசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏஇசி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆப்போசிட் வந்து ஏஇ, இதுக்கு பக்கத்துலேயே படுத்திருக்கவங்க வந்து அந்த இசி. ஓகேவா, டேர்ன் 30யோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு சிடியோட வேல்யூ தெரியுமான்னு பாருங்கள். சிடியோட வேல்யூ 13ன்னு தெரியும், பிடியோட வேல்யூ தெரியாது. பிடியோட வேல்யூ இதுலேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம், யூஸ் ஆகும். இந்த பிடி இங்கிட்டு கொட்டும், இந்த 13 இங்கிட்டு வரட்டும். ஓகேவா, அப்போது பிடி ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடில் வந்து மல்டிபிள் வருமா, 13√3. அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், ஃபைனல் ஆன்சராக இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷனில் பண்ணலாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க, ஃபைனலில் யூஸ் ஆகும். காட்டிங்க டேர்ன் 45, டேர்ன் 45யோட வேல்யூ அளவு 1. ஏஇயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அடுத்து இசி, இங்கே பாருங்கள், இப்போ தான் பாருங்கள், பிடியோட வேல்யூ ஃபைன் பண்ணேன்னா பிடியோட வேல்யூ அளவு 13√3. அப்போ இது ஈக்குவல் அப்படின்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 13√3 தானே இருக்கும். அப்போது இந்த பிடியும் இந்த சிஇயும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கணும், அப்படி தானே. அப்போ இந்த பிடிக்கு வர நீங்கள் என்ன வேல்யூ போட்டுக்கலாம், 13√3ன்னு போட்டுக்கலாமா. அப்போ ஏஇயோட வேல்யூ அளவு அப்படின்னா 13√3. 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட்டு தான் வேணும். ஓகேவா, அப்போ செகண்ட் ட்ரீயோட ஹைட்னா ஏபி தான் நான் செகண்ட் ட்ரீன்னு எடுத்துக்கிறேன். ஏபிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஈங்கிறது டச் ஆகுது இல்லையா, அப்போ வந்து ஏஇ ப்ளஸ் இபி அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஏஇ ப்ளஸ் இபி அப்படின்னு எழுதலாம். ஏஇயோட வேல்யூ நான் இப்போ தான் ஃபைன் பண்ணேன், 13√3ன்னு, ப்ளஸ் இபியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி 13ன்னு. அப்போ 13 நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா √3 + 1. அப்போ √3 13 × √3யோட வேல்யூ 1.732. 1.732 + 1 போட்டிங்க அப்படின்னா 2.713 × 2.732ன்னு கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, 2732 × 13, 3ஆல் போடுங்க, 6 9 21, பேலன்ஸ் 2 6 8, 1ஆல் போட்டிங்கன்னா சேம் வேல்யூ 2372.
6 11 5 5 15 5 பேக்கில் என்ன கிடைக்கும் 3. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்டா? 1 2 3 டிஜிட் தள்ளி வெட்டி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 35.5. இது 6ஆக இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் ஆன்சருங்கிறதுல 2 டிஜிட் எழுதினா போதும் இல்லையா? ஸோ மீட்டரில் தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மீட்டர் எழுதியாச்சு. therefore the height of the second tree is 35.52 மீட்டர். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.